ஹாய் ஹலோ மூஃபி கிச்சன். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா அயில மீன் வறுவல் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அயில மீன் வாங்கி சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா பக்கம் பக்கமாக கோடு இழுத்து வச்சாச்சு. இப்போ அதுக்கு தகுந்த நம்ம மசாலா பார்த்துடலாமா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திருக்கேன். அதே கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். இது எல்லாமே 1 கேஜி இதுக்காக தான் நான் சேர்த்திட்ருக்கேன். நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அதிலே பாதி பாதி சேர்த்திக்கிங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தும் போது அயில மீன் சிலவங்களுக்கு வாய்வாகும். அதுக்காக கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது எல்லாமே ஒன்றா நம்ம கலந்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஏன் பேஸ்ட்டு போட சொல்கிறேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சிலவங்களுக்கு நல்லாவே வாய்வு அயில மீன் சேர்த்துனா ஐயோ எனக்கு வாய்வுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் நான் இஞ்சி பூண்டு சேர்த்த சொல்கிறேன். சீரகத்தூளுங்கும்போது நல்லாவே நமக்கு சீரணமாகும். அதனால தான் இப்போ எல்லா மீன்லேயும் நம்ம மசாலா தடவி வச்சிடலாம். இப்போ ஃப்ரிட்ஜுங்கும்போது நம்ம ஃபுல்லாகவே நம்ம எடுத்து வச்சா ஒன்றும் ஆகாது. ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க இப்போ 1/2 அன் ஹவர்லேயே இது தடவுனதுமே வறுத்துடணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அது வாய்வு ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா காரில் அடிச்சிடும். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அதை வறுத்தரலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நான் 3 மீனாக சேர்த்திக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பேன் சின்னதாக இருக்கிறனால அதனால் எண்ணெய் ஊற்றி போட்டாச்சு 3 மீனை. சூப்பராக அந்த மீன் பார்த்துட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் அந்த மசாலாலாம் போட்டிங்கன்னா சூப்பராக ஒட்டாமல் வரும். நம்ம கடை மசாலா போடும்போது சிலது கூட அப்பப்போ எண்ணெயிலலாம் ஒட்டிடுது. இப்போ இந்த நான் மெத்தடில் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சிங்கன்னா மீன் நல்லா பேன்லலாம் ஒட்டாமல் நல்லா மொறு மொறு சாஃப்டாக சூப்பராக